அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அருமையான தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மயில்சாமி ஏற்பாட்டில் பூத் செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. பூத் கமிட்டி பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபு, முத்தையா, வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உழைப்பவனுக்கு உரிய மரியாதை, உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும். சொன்னால் சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே ஏழைகள் மதிக்கப்பட்டார்கள். புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலே இல்லாத மக்கள் வாழ வைக்கப்பட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே ஏழைய மக்கள் கல்வி பெறுவதற்காக மெடிக்கல் கல்லூரியுடைய கனவை நனவாக்கிய தலைவர் என்ற பெருமையை